நானும் இன்னைக்கு வெளியே போறதா இருந்துச்சு. அவரோட கார்ல ஏறி உக்காந்ததுமே சுதா தடுத்து நிறுத்தி பெரிய கலாட்டா பண்ணி என்ன அவரோட போக விடாம பண்ணிட்டா அண்ணி. ஃப்ரெண்டு கூட வெளில போறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அவ அதை தடுக்கணும்? நான் ஏகேவோட பழகுறது அவளுக்கு பிடிக்கல அண்ணி. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னே அவ துடிக்கிறா. எனக்கு ஒரு விஷயம் புரியல சித்ரா. உனக்கு ஏகேவை தவிர வேற பாய் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா என்ன? இருக்காங்க அண்ணி. சுதாக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. அப்ப ஏன் ஏகே கூட பழகுறத மட்டும் அவ வேணாங்கறா? ஏகே கூட முதல்ல சுதா தான் பழகிட்டு இருந்தா. அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சா அண்ணி. சுதாக்கு அவளை பிடிக்கல, விலகி வந்துட்டா. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பழகுறேன். அதுல அவளுக்கு என்ன அண்ணி கஷ்டம்? அவரை பார்க்காத, அவர் கூட பேசாதன்னு அவ எதுக்கு அண்ணி எனக்கு ஆர்டர் போடணும்? சித்ரா, ஏகே சுதாவை தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட பழகிட்டு இருக்காருல்ல. இந்த பிரச்சனையோட ஆரம்பமே அதுதான். எனக்கு அது தெரியும் அண்ணி. அந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு நான் அவ மூஞ்சுக்கு நேராவே சொல்லிட்டேன். அப்பவும் அவ அடங்காம என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா சித்ரா? சுதா மனசுல குழந்தை விட்டு எறிகிற பொறாமதான். நீ வேற அவளை விட அழகா கியூட்டா இருக்கல்ல, ரொம்ப டேலண்டடாவும் இருக்க. ஸ்போர்ட்ஸ் மூலமா உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஆனா சுதாவுக்கு தினமும் வேலைக்கு போறது வரதை தாண்டி அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்ல. அதுவும் இல்லாம நீ எல்லார் கூடயும் ஜாலியா ஜோவியெல்லாம் பழகுற. ஆனா சுதா ரஞ்சிதாவை தாண்டி வேற யார் கூடயும் பெருசா பழகுற மாதிரி தெரியலையே. உன்னையும் அவளையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவ பெரிய ஜீரோ. அதனாலதான் அவ ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு ஏகே உன் கூட பழகுறாரு. நீ எல்லாத்துலயும் அவளை விட பெட்டரா இருக்கிறது அவளுக்கு வயிறு எரியுது. தாழ்வு மனப்பான்மையால அவ தவிச்சிட்டு இருக்கா. இப்போ ஏகேவோட ஃப்ரெண்ட்ஷிப்போ போயிடுச்சுங்கிறப்போ அவளால அதை ஏத்துக்க முடியல. அந்த ஏகே கோடீஸ்வரன் தானே சொன்ன? ஆமா நீ. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப யாருதான் மிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க? அவரை வச்சே செட்டில் ஆயிடலான்னு சுதா கணக்கு போட்டிருப்பா. அதையும் நீ உள்ள பூந்து கெடுத்துட்டியா? அந்த கோவம் தான். அவளுக்கு கிடைக்காதது உனக்கு மட்டும் கிடைக்க விட்டுருவாளா என்ன? அந்த வயிற்றுச்சலாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நான் அவ கூட பிறந்த தங்கச்சி தானே நீ. அவ எனக்கு நல்லது தானே நினைக்கணும். நீ ரொம்ப அப்பாவியா இருக்க சித்ரா. இப்பெல்லாம் அவங்க சந்தோஷம் தான் எல்லாருமே பெருசுன்னு நினைக்கிறாங்க. யாருமே மத்தவங்க சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல. எனக்கு நல்லதே நடக்கலனாலும் பரவாயில்ல, சுத்தி இருக்கிற யாருக்கும் நல்லதே நடக்க கூடாதுன்னு சுயநலமா யோசிக்கிறவங்க தான் அதிகம். சுதாவும் அப்படிதான் இருக்கா. உண்மைதான் அண்ணி. சுதாவை நீங்க தான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நீ ஏகேவை லவ் பண்றியா? எனக்கு சரியா சொல்ல தெரியல அண்ணி. ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை அவருக்கும் மேல விருப்பம் இருந்து இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கோடீஸ்வர வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். கூட பிறந்த அக்காவாவே இருந்தாலும் சுதாவால இத பொறுத்துக்கவே முடியாது. அதான் இப்பவே அதை கெடுக்கலான்னு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு சப்போர்ட்டிவா யாரு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருப்பேன். இந்த உறவால உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னா உனக்கு துணையா நிக்கிற ஆள் நானா தான் இருப்பேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ தைரியமா இரு. தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். சரி போ, ரெஸ்ட் எடு. ஏகே மேல இவ பைத்தியமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்னும் இல்லாத இவ பின்னால அவன் சுத்திட்டு இருக்கானா, அவன் ஏதோ தப்பான நோக்கத்தோட சுத்திட்டு இருக்க மாதிரிதான் தெரியுது. இவளை அவனோட சேர்த்து வச்சுட்டா போதும், இவ வாழ்க்கை தன்னால சீரழிஞ்சிரும். இனிமே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான்.